ஆயிரத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். டாக்டர் அப்துல் கலாமுடைய நினைவகம் பிரம்மாண்ட செலவில் அமைக்கப்பட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் சில நாட்களுக்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டது. அங்கு வைக்கப்பட்டுள்ள சிலை எழுப்பியிருக்கக்கூடிய சர்ச்சை நீங்கள் எல்லோரும் நன்கு அறிந்தது. டாக்டர் கலாம் வீணை வாசிப்பது போல் ஒரு சிலை இங்கு வைக்கப்பட்டிருப்பது அது கூட அவ்வளவு சர்ச்சையை எழுப்பல. அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகவத்கீதையுடைய அந்த ஒரு மாதிரி மிகப்பெரிய அரசியல் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. டாக்டர் கலாம் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். எப்படி அங்கே ஒரு மதத்துடைய புத்தகத்தை வைக்க முடியும்? இதில் ஒரு நோக்கம் இருக்கிறது, அரசியல் நோக்கம் இருக்கிறது என்று சர்ச்சை கிளம்ப, இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக டாக்டர் கலாமுடைய உறவினர்கள் அங்கே குரானையும் பைபிளையும் சேர்த்து வைக்க, அதுவும் இடம் மாறி மாறி அங்கே முதல்ல பேழைக்குள்ளே போக வெளியில் போக என்று இந்த சர்ச்சை புதிய புதிய வடிவம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இது நிறைய கேள்விகளுக்கு வித்திட்டிருக்கிறது. டாக்டர் கலாமோடு நீண்ட காலம் பணியாற்றிய திரு பொன்ராஜ் அவர் உருவ வழிபாட்டுக்கு எதிரானவர். அங்கே செல வச்சதே தவறு என்ற கருத்தை முன்வைக்கிறார். இல்லை அங்கே திருக்குறள் வைக்கணும், மதங்களுடைய புத்தகங்கள் அங்கே இருப்பது சரியல்ல, திருக்குறள் வைப்பது தான் சரி என்று பல்வேறாக கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. கலாம் புனித நூல் சர்ச்சை, அரசியல் வெர்சஸ் அறிவியல் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்பவர்கள் திரு அப்துல் சமத், மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல்ல இதற்கு எதிராக குரல் எழுப்பிய மதிமுகவுடைய திரு அந்தரிதாஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் சாமானியனின் குரலாய் திரு பாலமுருகன் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சாமானியனுடைய குரலோட இந்த நிகழ்ச்சியை தொடங்குவது சரின்னு நினைக்கிறேன். திரு பாலமுருகன், எப்படி நினைக்கிறீங்க? நீங்க எப்படி பார்க்கிறீங்க இந்த விவகாரத்தை? இல்லை, அவர் வீணையெல்லாம் வாசிச்சிருக்கிறாரு, ஒரு படம் இருக்குது, அது புகழ்பெற்ற படம், அந்த படத்துடைய மாதிரி வடிவம் தான் இது, இதில் சர்ச்சைக்கு எதுவுமே இல்லைன்னு ஒரு பக்கம். இல்லை மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நபரை நீ ஒரு சாயம் பூச நினைக்கிறீங்கன்னு இன்னொரு தரப்ப குற்றச்சாட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வாரத்தை? நிச்சயமாக அவருடைய சிலையின் முன்பாக வைக்கப்பட்ட ஒரு மதத்தினுடைய நூல் என்பது அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் செயலாகும். ஏனென்றால் அப்துல் கலாம் என்பவர் எளிமையாகவும் தூய்மையாகவும் வாழ்ந்தவர். மத சார்பற்ற தன்மை என்பதை விட மத நல்லிணக்கத்தையும் சமய சகிப்பின்மையும் பேணியவர். அப்பேற்பட்டவருடைய சிலையின் முன்பாக ஒரு குறிப்பிட்ட சமயத்தினுடைய புத்தகத்தை வைப்பது என்பது மிக தவறான ஒரு செயலாகும். என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? அவர் பகவத்கீதையும் படிச்சிருக்கிறாரு, அதை பற்றி நிறைய நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறாரு, வீணை வாசிச்சிருக்கிறாரு, அந்த படங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ், அவர் இருக்கும்பொழுதே ரொம்ப பிரபலம். இதில் என்ன தவறு இருக்க முடியும்? இது ஒரு மதச்சார்பின்மையுடைய அடையாளமாக இதை பார்க்கக்கூடாதா அப்படின்னு ஒரு விளக்கம் வருது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அப்துல் கலாம் எப்படிப்பட்டவர், சமயத்தை விட்டு தாண்டி இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இது இன்னும் ஒரு 100 வருஷம் போறப்ப என்ன ஆகும்னா, அப்துல் கலாம் ஒரு மதத்துல இருந்தாரு, இன்னொரு மதத்துக்கு மாறிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டர்பிரேஷன் வரதுக்கான வாய்ப்பு. ஒரு சிலை அந்த பொருளை கொடுத்துருமா? சிலை மட்டும் இல்ல, அந்த சிலை முன்னாடி வைக்கப்பட்டிருக்க புஸ்தகமும் சேர்த்து அந்த பொருளை கொடுக்கும். ஓகே, அதை திரிச்சு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வரலாறு திரிக்கிறதுக்கான முயற்சியை நீங்க கருதுறீங்க. நான் திரு ராகவன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்க முற்படுறேன். மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவியலாளர், மாமேதை, மக்கள் ஜனாதிபதி, அவர் வீணை வாசிப்பது போல ஒரு சிலையை வைத்திருக்கிறீங்க. அது கூட புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கே ஒரு மதத்துடைய புத்தகத்தை வைக்கும் பொழுது அத்தனை சர்ச்சைக்கும் தொடக்க புள்ளி எழுது. இயல்பாகவே அதுக்கு ஒரு நோக்கம் பார்க்கப்படாதா? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. மத்திய அரசாங்கம் இந்த மணிமண்டபம் கட்டும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது அது அப்படியே டிபிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் போயிருந்தேன் அன்னைக்கு பிரதமர் அதை திறந்து வைக்கும் பொழுது, நானும் அங்கே போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு. நான் உள்ள முழுக்க போயிட்டு வந்தேன். அவர் வீணை வாசிப்பது இப்போ இந்த சும்மா வாசிக்க ஒரு செய்யாத ஒரு விஷயத்தை அங்கே சிலையாக இல்லை. அது ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். அந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தேன். நான் கோவில்களுக்கு சென்றிருந்த ஃபோட்டோ பார்த்துருக்குறேன். அது ஒரு மதரசால இஸ்லாமிய குழந்தைகளுக்கு பாடம் மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாரு. அதையும் நான் பார்த்தேன். அவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்ததோ அது அங்கே
படங்களாக சிலையாக எல்லாமாக அங்கே அந்த மணிமண்டபத்துக்கு உள்ளே இருக்குதே தவிர இதை தாண்டி இதுல ஒரு அரசியலும் கிடையாது. இன்னொன்னு மதங்களை தாண்டி ஒரு சில சிலைகள்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு சிலை. நீங்க இதை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு மையமான இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இந்த இடத்துல வீணை வாசிப்பது கூட அது வந்து இந்தியாவுடைய தேசிய இசைக்கருவியாக கருதப்படக்கூடிய வீணையை வாசிச்சுட்டு இருக்காரா, அதுல கூட சர்ச்சையே இல்லை. அங்க நீங்க பகவத்கீதையை கொண்டு சுருங்கும்போது தான் பிரச்சனை. நீங்க என்னமோ அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில பகவத்கீதையே அவர் படிக்காதவர்ங்கிற மாதிரி பிக்சர் கொடுக்க வேண்டாம். இல்ல, படிச்சிருக்கிறாரு, நிறைய பேசிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் தினம் திருக்குறளையும் வாசிப்பார், பகவத்கீதையும் வாசிப்பார், குரான், பைபிள் எல்லாமே அங்க இருக்கிறது நான் என் கண்ணால பார்த்தேன். நான் என்ன சொல்றேன், குரான் அங்கே இருக்கிறது ரைட்டானா ரைட், பகவத்கீதை இருக்கிறதுனா ரைட், அங்கே பைபிள் வைக்கப்பட்டிருக்கிறதுனா அது ரைட். ஆமாம், அதையும் அவர் வாசித்தார், திருக்குறளையும் வாசித்தார், பகவத்கீதையும் வாசித்தார். பிறகு ஏன் அவருடைய குடும்பத்தார் அந்த சிலை முன்பு குரானையும் பைபிளையும் வைக்கும் போது அது மாத்தி மாத்தி எடுத்து வைக்கப்படும்? தவறா சொல்றீங்க. நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவருடைய பேரண்ட் சலீம் அவர்கள்கிட்ட தொலைபேசியில பேசிட்டு தான் இங்க வரேன். பத்திரிகைகளுக்கான நீங்க இருக்கீங்க பாருங்க, அதை எப்படி அரசியலாக்குறதுன்னு அரசியல்வாதியோட பத்திரிகைக்கு தான் நிறைய தெரியும். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எல்லாரும் இதை போய் அவங்க அந்த குடும்பமே பெருமிதத்தோடு இருக்கிறது. பாரத பிரதமர் இந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்ததுல பெருமிதத்தோடு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் இருங்க ப்ளீஸ், அலோ மீ. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சர்ச்சைகள் வருகிறதே என்று சொல்லும் பொழுது சலீம் வந்து அப்படி இல்ல, தொபாருங்க குரான் இருக்கிறது, தொபாருங்க பைபிள் இருக்கு அப்படின்னு அந்த பிழையில இருந்து எடுத்திருக்கிறார். அப்ப பத்திரிகாரங்க அங்க இருக்கிற போட்டோகிராஃபர்ஸ் இங்க வைங்க போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வச்சத போட்டோ எடுத்துட்டு சலீம் வந்து அந்த இடத்த வந்து இங்க வச்சுட்டாரு, சர்ச்சையை உருவாக்கினாரு அப்படிங்கிறது. அது இந்த சர்ச்சையை உருவாக்க காரணம் பத்திரிகையாளர்கள். அந்த குடும்பம் அல்ல, அங்க குடும்பத்தை யாரும் குறை சொல்லல. அங்க வந்து வைத்த அந்த புத்தகங்களை சிலை முன்னால் வைக்கப்பட்ட அந்த 2 புகைப்படங்களை வைக்க சொன்னேன்னு சொல்லுங்க. வைக்க சொன்னது போட்டோ எடுக்கணும்னு போட்டோஷாப்காக வைக்க சொன்னது பத்திரிகையாளர்கள். இந்த ஃபர்ஸ்ட் அவர் 3 புத்தகங்களும் அந்த சிலையை அலங்கரிச்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. இல்லங்க, இது என்ன அர்த்தமற்ற விவாதமா இருக்குது? உங்க அதுல ஈக்குவாலிட்டி என்ன எல்லாமே இருந்தது. அங்க சிலை எது பிரதானமா இருந்தது? சிலை முன்னால மிஸ்டர் ஹரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்னு சொல்றேன், பகவத்கீதை வைக்கப்பட்டது பகவத்கீதை மட்டும் தானே. திரு ஹரி, இந்த பகவத்கீதை இந்து மத நூலுங்கிறதே நான் ஏற்றுக்கல. முதல்ல இது இந்த நாட்டினுடைய புத்தகமாக, இந்த தேசிய புத்தகமாக அறிவிக்க வேண்டிய புத்தகம் பகவத்கீதை. அறிவிக்கணுங்கிறது எங்களுடைய இன்ஃபேக்ட் சுஷ்மா ஸ்வராஜ் கூட அதை பத்தி ஏற்கனவே பேசி இருக்கிறோம். அறிவித்தால் மிக 100% வரவேற்பார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில எப்படிலாம் இதெல்லாம் நடந்ததோ அது அப்படியே பிரதிபலித்திருக்கிறது. அந்த மணிமண்டபத்துக்கு உள்ள போயிருந்தாங்கன்னா தெரியும். இங்க உட்கார்ந்தோ பத்திரிகை பார்த்து கொண்டு பேசுபவர்களுக்கு இது புரியாது. உள்ளே சென்றவர்களுக்கு தெரியும். நான் சென்றிருக்கிறேன். அதனால எனக்கு அவருடைய வாழ்க்கை முழுவதும் எல்லா நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் மூலமாக அதை நான் பார்த்தேன். அங்க வரவங்க அத்தனை பேருமே அதை சரியாகத்தான் சொல்லுகிறார்கள், பத்திரிகைகளும் சில அரசியல்வாதிகளும் தவிர. திரு அப்துல் சமத் கிட்ட நான் கேட்க வரும்போது, திரு ராகவன் சொல்வது போல அங்கே இந்த நிகழ்வு, இந்த சிலை மட்டும் டெபிக்ட் ஆகல. அப்துல் கலாமுடைய வாழ்க்கையோட பல்வேறு கூறுகளை சுட்டி காட்டக்கூடிய பல்வேறு அம்சங்களை பிரதிபலிக்கக்கூடிய சிலைகள் இருக்கிறது. அவர் வந்து ஒபாமாவை பார்த்த சிலை இருக்கு, பொக்ரான்ல அவர் பங்காற்றிய நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய சிலைகள் இருக்கு, இந்த சிலையும் இருக்கு. இதை மையப்படுத்தி தேவையற்ற சர்ச்சை உருவாக்கப்படுதுங்கிறது அவருடைய கருத்து. அதாவது வந்து அப்துல் கலாமை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்ல கருத்துக்களும் ஒரு சிலது உள்ளது, மாறுபட்ட கருத்துக்களும் நிறைய உள்ளது. அதை கொஞ்சம் தெளிவாக விளக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் நான் இந்த சிலை சம்பந்தமான சமாச்சாரத்திலையும் பகவத்கீதை சம்பந்தமான இந்த இதுலையும் சொல்ல போனால், அவர் வந்து ஒரு முஸ்லீமினுடைய அனைத்து அம்சங்களையும் பின்பற்றி இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ந்தாரா என்றால் இல்லை. அதில் வந்து எந்த இஸ்லாமியர்களுக்கும் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அவர் எல்லா மதத்தையும் பேணுவதாக, எல்லாத்தையும் சமமாக மதிப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த காலகட்டத்தில் கூட அவரை ஒரு மதத்துக்குள் உள்வாங்கணும் அப்படின்ற நடத்தக்கூடிய ஒரு சதியினுடைய வெளிப்பாடு தான் அவரை வந்து ஒரு வீணையோடும் பகவத்கீதையோடும் அமர வைத்திருக்கக்கூடிய அந்த சிலை என்பது. அடிப்படையில் நாம் வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில வீணை வாசிச்சிருக்கிறாரு, கர்நாடக இசையை ரசிச்சிருக்கிறாரு, அதை போற்றி இருக்கிறாரு. மற்ற கூறுகளை வெளிப்படுத்துவது போல இந்த கூறும் வெளிப்பட்டிருக்கு. இந்த சிலையே
கூடாது, வைக்கக்கூடாது என்பதை அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பேராசிரியர் ஜவாஹிர்லால் சாஹிப் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே பதிவு செய்தார், சிலைகளை வைக்காதீர்கள். அதாவது வந்து அவர்களுடைய குடும்பமே அதை விரும்பாது. ஏனென்றால் அவர் ஒரு இஸ்லாமியர். நான் முடிச்சறேன். அதாவது வந்து ஒரு இஸ்லாமியராக அவர் வந்து அடக்கம் செய்வதற்கும் இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கும் அவர் வந்து அந்த குடும்பத்தோடு ஒற்றி வாழ்ந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் இருக்கும்போது அவருக்கு சிலை வைப்பது என்பது பொருந்தாது அப்படின்னு சொல்லப்பட்டு, அடுத்ததாக ஏற்கனவே காயிதே மில்லத் அவர்களுக்கு சிலை வைக்கப்படவில்லை மணிமண்டபத்தில். அதே போன்று திப்பு சுல்தான் ஹைதர் அலி அவர்களுக்கு தமிழக அரசினுடைய மணிமண்டபத்தில் சிலை வைக்கப்படலை. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கும் சிலை வைக்காமல் இருப்பது சிறந்தது. டாக்டர் கலாம் ஒரு மதத்தை சார்ந்தவரா, அந்த மதத்துக்குரியவரா வாழ்ந்து மறைஞ்சிடல. அவர் எல்லாருக்கும் பொதுவானவரா, ஒரு நல்ல இந்தியனா, சிறந்த இந்தியனா மாறி மறைஞ்சிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை இன்னைக்கு வருங்காலம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவருடைய கூறுகளை வைப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதாவது வந்து கூறுகளை வைப்பது என்பது மத தலைவர் அல்ல. அதாவது அவரை வந்து இப்போ மத தலைவராக ஆக்கக்கூடிய வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து ஒன்னும் வீணை வித்வான் இல்ல. அவர் வீணை வித்வானா? சட்டம் படித்த ஒரு அம்பேத்கர் அவர்கள், சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் அவர்கள் நிற்கும் போது சட்ட புத்தகத்தோட இருக்காரு. இவர் என்ன வீணை வித்வானா? வீணை கொண்டு வச்சிருக்கீங்க. புறா கடை வச்சிருந்தார் நேரு. அதாவது வந்து ஒரு கலாச்சார பின்னணி கொண்டதை கொண்டு வந்து பகவத்கீதை கொண்டு வந்து திணிப்பதனுடைய விளைவு என்ன? பகவத்கீதை என்பது யாருக்குரியது? இந்து மதத்திலேயே ஒரு பிரிவுக்கு உரியது தான். எல்லாரும் அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பகவத்கீதையை ஏற்றுக்கொள்ளல. அப்படியா? மாமா, சதுர்வர்ணம் மயா சிருஷ்டி என்கின்ற சாதிய வேறுபாடுகளை எல்லா மதமும் ஏற்றுக்கிடுதா? சதுர்வர்ணம் மயா சிருஷ்டி அந்த குள்ள விவாதிப்போமா? நம்ம அதுக்குள்ளலாம் போக வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு, அதே இடத்துல கீதையும் குரானும் இருக்கு, பைபிளும் இருக்கு. அது ஒரு சிலை, அந்த ஒரு சிலை மட்டுமே அங்க இல்லைங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு. திரு தாசுடைய முதற்கட்ட கருத்தையும் கேட்கணும், திரு அந்தரிதாசுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கிறோம். இது நான் இஷ்யூ. அங்க வந்து பல சிலைகள் இருக்கு, அதுல இதுவும் ஒரு சிலை. இந்த சிலையில எதுவும் தவறா இல்லை. இது வந்து அவர் வாழ்க்கையில தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளுடைய ஒரு பிரதிபலிப்பு தான். அவர் வீணை வாசித்தார், பகவத்கீதை படித்தார். இதுல என்ன தவறு இருக்குங்கிறார் ராகவ். கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நம்பிவிடாதே, கையில்லாதவனுக்கும் எதிர்காலம் என்று ஒன்று சொன்ன அப்துல் கலாம் அவர்களை என்டிஏ கூட்டத்திலே, அனைத்து கட்சி கூட்டத்திலே முதலாக முன்வடிந்தவர் எங்களுடைய தலைவர் வைகோ என்றாலும் கூட எல்லா கட்சிகளுமே அவரை ஏற்றுக்கொண்டது ஒன்று. இன்னொன்று, அவருடைய மனு தாக்கலை பற்றி மரியாதைக்குரிய மறைந்த நினைவிலே வாழ்கின்ற பிரமோத் மகாஜன் அவர்கள் 2002 ஆகஸ்ட் 15ஆம் தேதி கேட்கும்போது, எந்த நேரத்திலே நீங்கள் மனு செய்கிறீர்கள் என்று சொல்லும்போது, எனக்கு எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் நல்ல நாள் என்று தன்னுடைய பகுத்தறிவு உணர்வை காட்டிய அப்துல் கலாம் அவர்கள் 25/7/2002 அன்று தன்னுடைய பதவியேற்பு விழாவின் பொழுது முதலாக அவர் சொன்ன குரலே பிணியின்மை, செல்வம், வினைவின்மை, ஏமம், அணி என்ப இந்நாட்டிற்கு 5 என்று சொல்லி 5 கூறுகளை சொன்ன, தன்னுடைய திருக்குறள் மீது தனக்குள்ள ஈடுபாட்டை சொன்ன அப்துல் கலாம் அவர்கள், அவர் சுடர்விட்டு பிரகாசித்த அந்த காலகட்டத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே குத்துவிளக்கு ஏற்ற சொன்னார்கள். குத்துவிளக்கு ஏற்றுவிட்டு அப்துல் கலாம் அவர்கள் பேசினார்கள், இந்துக்களுடைய அடையாள சின்னமாக இருக்கின்ற அந்த குத்துவிளக்கை கிறிஸ்தவர்களின் அடையாள சின்னமாக இருக்கின்ற மெழுகுவர்த்தியை இஸ்லாமியனாகிய நான் ஏற்றுவதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மதசார்பற்ற தன்மை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொன்னார். போல இஸ்லாமிய மதத்துல பிறந்து ஒரு மிகச்சிறந்த இந்தியனாக வாழ்ந்து மறைந்த டாக்டர் கலாம் வீணையை மீட்டிக் கொண்டு பகவத்கீதைய அவருடைய சிலை பக்கத்துல இருப்பது போன்ற அந்த ஒரு நிலை மதச்சார்பின்மையுடைய அடையாளமாக, உயர்ந்த மதச்சார்பின்மை அடையாளமாக ஏன் பார்க்கக்கூடாது? மரியாதைக்குரிய ராகவன் அவர்கள் பகவத்கீதை பார்ப்பதற்கும் எங்களை போன்ற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பார்ப்பதற்கும் பல்வேறு பார்வைகள் வித்தியாசம் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை எல்லா மதமும், எந்த மதத்துக்கும் நாங்கள் எதிர்வானர்கள் அல்ல. பகவத்கீதை நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை எங்களுடைய பார்வை என்ன சொன்னால், அது மனு தர்மத்தை போதிக்கிறது. மனு தர்மத்திற்கும் மனித தர்மத்திற்கு என்றைக்குமே எதிரானதுதான். நால்வகை பேதத்தை, நால்வகை வருண பேதத்தை போதிக்கிறது. அந்தரிதாஸ் பார்க்கலாம், திமுக பார்க்கலாம், அதிமுக கூட பார்க்கலாம். டாக்டர் கலாம் பார்க்கலையே. கீதையில இருந்த சிறப்பு அம்சங்களை மேடைக்கு மேடை அவர் பேசி இருக்கிறாரு, சிறப்பு அம்சங்களை பத்தி கூறி இருக்கிறாரு. அந்த கீதையை தானே பக்கத்துல வச்சிருக்கோங்கிறாங்க.
மதவெறியால் இருக்கின்ற அமைதி குலைந்திருக்கிறது, அமைதி அடங்குமான்னு சொல்லும் பொழுதும் அப்பொழுதும் திருக்குறளை பத்தி தான் சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வழிகாட்டிய திருக்குறள் என்கின்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதாவது அப்துல் கலாம் அவர்கள் செதுக்கிய புத்தகங்கள், தன்னை செதுக்கிய புத்தகங்கள் எது என்று சொல்லும்போது நோபல் பரிசு பெற்ற டாக்டர் அலெக்சிஸினுடைய அந்த அறியப்படாத மனிதன் என்கின்ற ஒரு நூலும், அதற்கு இரண்டாவதாக திருக்குறள் என்கின்ற நூலும், மூன்றாவதாக மேரிஸ் லைட் ஃப்ரம் த மேரிஸ் லைட் என்கின்ற ஒரு நூலும், நான்காவதாக குரானும். இந்த நான்கும் தான் என்னை செதுக்கியது என்று சொல்லியிருக்கிறார். அதுக்காக அன்னை தெரசா, அதுக்கு சங்கராச்சாரியரையும் பார்த்திருக்கிறார் அவர், அன்னை தெரசாவையும் பார்த்திருக்கிறார். ஏன் இதுல பாகுபாடு? திறந்த அன்று, திறப்புழா அன்று ஏன் இது இந்த பகவத்கீதை மாத்திரம் இருக்கிறது? அன்றைக்கு ஏன் குரானையும் பைபிளையும் ஏன் அன்றைக்கு அருகருகே வைக்கவில்லை? ராஷ்டிரபதி பவன்ல டாக்டர் அப்துல் கலாம் நுழைந்த பிறகு திருக்குறள் ஒலித்தது. அந்த திருக்குறள் இல்லாம மிஸ்டர் ஹரி பகவத்கீதை மட்டும் வைக்கும் பொழுது திரு அந்தரிதாஸ் அந்த இடத்துக்கு போனாரானே தெரியல. ஏன் இந்த குரான் இல்லை? அன்னைக்கே பார்த்தேன் சார், ஓப்பனிங் அன்னைக்கு நான் அங்கே இருந்தேன். பிரதமர் அங்கே திறக்கும் பொழுது அடுத்த 1 மணி நேரத்தில் நான் அங்கே இருந்தேன். உள்ள போய் பார்த்தேன், எல்லாமே இருந்தது. மணிமண்டபத்துக்குள்ள அவருடைய சிலைக்கு அருகில அழகா பெரிய பேழையில இருக்கு. ஆனா சிலைக்கு பக்கத்துல பகவத்கீதை இருக்கு. நீங்க பாத்தீங்களா? ப்ளீஸ் பார்க்காம போனீங்களா சொல்லுங்க. ஒரு சில மாத்திரம் இல்ல மிஸ்டர் ஹரி, ஒரு சில மாத்திரம் இல்ல. அந்த இவங்க நீங்க சொல்ற ஒரு சில மாத்திரம் இல்ல, நிறைய இருக்கு. ஓகே, நான் என்ன சொல்றேன், இவரு புக் எழுதினதை பத்தி சொன்னார். இருங்க ப்ளீஸ். அவர் எழுதின இன்னொரு புக் இருக்கு, பகவத்கீதை. சார், அவர் எழுதின நீங்க பிரதானமாக வைக்கப்பட்டிருக்கு. அது போல குர்ஆனும் பைபிளும் வைக்கப்பட்டிருக்கு. பிரதானம் எல்லாமே அங்க இருக்கு. அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததோ அத்தனையும் இருக்கிறது. நீங்க எவ்வளவு அரசியல் பண்ணாலும் அங்க வர மக்கள் அதை பெருசா எடுத்துக்கல. எம்டிஎம்கே இன்னைக்கு இருப்பை தக்க வைப்பதற்காக சில பேர் ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. சரி இருங்க, அவர் எழுதின புக், அவர் எழுதின புக் இன்னொன்னு. இப்ப இத பேசினா நீங்க இருப்பத்தக்கவருக்கு என்னென்ன பண்றீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். யாரெல்லாம் காலத்திலிருந்து திருத்தராஷ்டிர ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வரலாற்று பதிவு. அம்பேத்கரை உள்வாங்கியவர்கள் நீங்கள். நீங்க வந்து அப்துல் கலாம் உள்வாங்கிறதுக்கு என்ன இருக்கு? 3 பேர் வெர்சஸ் அவர். அதனால I have to give அவர் முதல்ல சொல்லுங்க. அவர் தான் குறிக்கிறார். நான் பேசும்போது அதிகமா குறிக்கிட்டார் அவர். my spiritual experience with பிரமுக் சுவாமிஜி அப்படிங்கிற புக்கை எழுதினவர் அப்துல் கலாம் அவர்கள். என்ன, அதனால இவர் சொன்ன மாதிரி அவருக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல போய் நம்ம தமிழ் யாதுமுறை அவரும் கையிலும் சொல்லியிருக்கிறாரு. முதல்ல பதவி ஏற்கும் பொழுது பகவத்கீதை கோட் பண்ணியும் பதவி ஏற்றிருக்கிறாரு. அவர் ஒரு கூட்டத்தில், ஒரு இதில் இந்த சிவானந்த ஆசிரமத்தில் பேசும்பொழுது சொல்லியிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த சிவானந்தரோட ஒரு தடவை நான் மீட் பண்ணும் பொழுது 11வது சாப்டர் பகவத்கீதையில கோட் பண்ணி இப்படி இருன்னு எனக்கு கைட் பண்ணாரு. அன்னிலிருந்து அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாத்தியது என்று கூட சொல்லியிருக்கிறாரு. மதங்களுடைய நல்ல கூறுகளை குறிப்பிட்டு பேசுவது வழக்கம். ஆமா, அதுக்காக அதை ஹைலைட் பண்ணுவது அப்படிங்கிறது. இன்னைக்கு செல்வி ஜெயலலிதாவுக்கு சிலை வைக்கணும். செல்வி ஜெயலலிதாவுக்கு சிலை வைத்தா அவர் இஃப்தார் நோன்புக்கு வருஷம் போவார், அந்த நிகழ்வுல பேசுவார் அப்படிங்கிறதுக்காக அவர் இஃப்தார் நோம்புல கலந்து கொண்டு இந்த போல எல்லாம் போத்திட்டு இருக்கிறது போல சிலை வைத்தா அது சால பொருத்தமா இருக்குமா? இங்க பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன், இது அவர் வாழ்க்கையில நடந்தது. என்ன சொல்லுவீங்க? அப்பீஸ்மென்ட்னு சொல்லுவீங்க. இவங்கள மாதிரி மதசார்பற்ற பகவத்கீதை பத்தி பேசினா மதசார்பற்ற தீட்டு வந்துருமா? இல்ல மதசார்பு தீட்டு வந்துருமா? என்ன இல்ல, அப்படி இல்ல, அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தை. ஹைலைட் வாட்ங்கிற கேள்வி இல்ல பாருங்க, புனிதம் குரான், புனிதம் பைபிள், புனிதம் பகவத்கீதை, அவர் எல்லாத்தையும், திருக்குறள் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாரு. எல்லாமே இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த புகைப்படத்தில் இருக்கிறது என்னவோ அது அங்கே வந்திருக்கிறது. அந்த புகைப்படத்துல ஐயா வீணையை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா வீணைக்கு பக்கத்துல அந்த புகைப்படத்துல அப்படி இருந்திருக்கும், அப்படி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அந்த புகைப்படத்துல என்னங்க குரான் படிக்கக்கூடிய எவ்வளவோ நிகழ்வுகள் வாழ்க்கையில பாருங்க. நாங்க நீங்க வந்து குரானையும் பகவத்கீதையும் அதையும் வேறுபடுத்தி இது ஏற்றத்தாழ்வு அது பெருசுகள் நீங்க பேசுறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒன்னா சமமா பார்த்தார். அது நடந்து அது காட்டப்பட்டிருக்கு. என்னங்க அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? அங்க குரான் புக் வச்சிருக்கு சார், இங்க பகவத்கீதை எழுதி இருக்கு சார். இது பலகையில அந்த பிளாஸ்டர் வந்து இந்த அந்த சிலைக்கு பக்கத்துல பகவத்கீதை எழுதி இருக்கு. ஆனா குரான் புத்தகமே வைத்திருக்குது. அதே மாதிரி பைபிள் புத்தகமே வைத்திருக்குது. இங்க பகவத்கீதை புத்தகமே இல்ல, புத்தகமே இல்ல. நீங்க சொல்ற சார், நீங்க சொல்ற பக்கத்துல பகவத்கீதை அந்த சிலைக்கு பக்கத்துல பகவத்கீதை புத்தகம் இல்லை. அந்த
பகவத்கீதை எழுதி இருக்கு. செலவு வச்சிருக்கீங்க இல்லங்க, அங்க புத்தகமே வைக்கப்பட்டிருக்கிறது 2 பக்கத்துல. பொதுவாக கலைமகள் வீணைக்கு வெள்ளை நிறத்துல தான் புடவை பார்த்திருக்கோம். அதுக்கும் நிறம் காவி நிறமா இருக்கு. இதெல்லாம் ஒரு காவி இல்ல சார், அது பிரவுன். என்னங்க நீங்க அதாவது அண்ணன் சொன்னாரு ஒரே ஒரு செய்தி. உங்களுக்கு பயமா இருக்கு நீங்க ஆன்மீகம் சொன்னீங்க. ஆன்மீகம் என்பது வேறு, மதசார்பற்ற தன்மை என்பது வேறு, மதவாதம் என்பது வேறு. மதவாதத்தால் என்னென்ன பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். வலம்புரி ஜான் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கிறது, அறத்தைத்தான் போதிக்கிறது. ஆனால் இங்கே விழுந்த விதைக்கும் எழுந்து நிற்கின்ற செடிக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. புதைந்த கல்லுக்கும் பூரி தேர்ந்திருக்கின்ற கட்டடத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. என்ன காரணம் சொன்னா, நெஞ்சத்திலே நேச விதைகளை தூவுவதற்கு பதிலாக சில பேர் நெஞ்சத்திலே நெருப்பு விதைகளை தூவுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இது. பகவத்கீதை பகவத்கீதை மாத்திரம் வைத்தது நெருப்பு விதைகளை தான் அவர்கள் தூவுவதற்கு அதுதான் காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே தொடக்க விழாவில் என்ன நடந்தது, அதுக்கு பிறகு மாறி மாறி இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை ஒரு மாணவர் 10ஆம் வகுப்பு மாணவர் அப்துல் கலாம் இடத்துல கேட்கிறார், நாட்டிலே மதத்தினாலே கலவரம் உண்டாகிறது எதனால் என்று சொல்லும்போது அப்பொழுதும் திருக்குறள் தான் அவர் சொல்றாரு. என்ன சொன்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. ஒருவன் உயர்வாக எல்லாவற்றையும் எண்ணங்களை செதுக்குவான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கும், குறிக்கோள் இருக்கும். இல்லை என்று சொன்னால் இது போன்ற மத கலவரங்கள் வந்துதான் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அப்படிங்கும் போது இதை கவனமா கையாண்டிருக்க வேண்டாமா மத்திய அரசுங்கிற கேள்வி எழுகிறது. ஒரு அப்துல் சமத் கிட்ட கேட்க விரும்புறேன். அவரை கொச்சப்படுத்திட்டாங்க, இதுல ஒரு மதசாயம் பூசப்படுது அப்படின்னு பாஜகவை கடுமையா குற்றம் சாட்டுறீங்க, புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா இன்னொரு வேளையில திரு அப்துல் கலாம் இஸ்லாமியரே இல்லை, இது மட்டும் இல்லாம அவரை பத்தி கொச்சப்படுத்தி ஏக வசனத்துல சில இஸ்லாமிய அமைப்புகள் நேற்று முன்தினம் பேசி இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள்லாம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னைக்கு மதங்களை கடந்து இந்திய நாட்டில் மட்டும் இல்லாம உலக நாடுகள் பலவற்றிலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர், அவரை இப்படி மத காரணங்களுக்காக இப்படி கொச்சப்படுத்தி பேசுறத கண்டிப்பீங்களா? இல்லை, அதாவது அடிப்படையில் அவர் ஒரு இஸ்லாமியர். அவருடைய வாழ்க்கை நடைமுறையில் ஒரு இலக்கை அடைவதற்காக கனவு காணுங்கள் என்று எப்படி இளைஞர்களுக்கு சொன்னாரோ அதுபோன்று அவர் ஒரு கனவையும் ஒரு இலக்கையும் முன்வைத்து அவர் போன பாதையில் நிறைய சமரசங்களை செய்தார். அந்த விமர்சனம் இருக்கிறது, கடுமையான விமர்சனங்கள், விலை மதிக்க முடியாத சமரசங்கள்லாம் ஒரு சிலர் செய்தார். அதை நான் சொல்ல வரேன். அப்போ எதுக்காக வேண்டியது சொல்கிறேன்னு சொன்னால், திருக்குரான் சொல்கிறது மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்கிறது. திருக்குறள் சொல்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பின் அடிப்படையில் யாருக்கும் பேதம் கிடையாது, எல்லாம் சமமானவர்கள். ஆனால் பிறப்பின் அடிப்படையில் பேதம் சொல்லக்கூடிய, நாங்கள் பிறப்பிலேயே உயர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய மடங்களுக்கு சென்று அவருடைய காலடியில் உட்கார்ந்து அதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய சமரசத்தை செய்தார். KR நாராயணன் புறக்கணித்ததை இவர் ஒரு ஜனாதிபதியாக இருந்து புறக்கணிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அடுத்ததாக அவர் எல்லாரும் அன்போட பழகினாரு, எல்லா மதங்களையும் சமமா பார்த்தாரு, எல்லா மதங்கள்லயும் சிறப்பான அம்சங்கள் இருக்குன்னு நினைச்சார். அது குற்றமா? இல்ல, அதாவது சிறப்பான அம்சங்களை போற்றுவதை குற்றம் என்று சொல்ல முடியாது. ஆனால் மனிதர்களையே சமமாக பார்க்காத, பொன் ராதாகிருஷ்ணனையும் சுப்பிரமணிய சாமியுமே சமமாக பார்க்காத ஒரு மடத்துக்குள்ளார ஒரு எல்லா மக்களுக்குமான ஒரு ஜனாதிபதி சென்று அவர்களிடத்தில் காலடியில் உட்கார்ந்து சமமாக கூட அல்ல, சமமாக கூட அவர்கள் பாவிக்கப்படாமல் அவருடைய காலின் கீழே உட்காரக்கூடிய ஒரு மோசமான சமரசத்தை அவர் செய்தார். அதே போன்று இஸ்லாத்தினுடைய இந்த கோட்பாடு திரு கலாம் நீ ஒரு குழந்தைக்கு கூட மரியாதை கொடுக்கக்கூடிய, அதாவது குழந்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய கொண்டவர். நான் அதுல மாற்று கருத்து சொல்லல, பேசாத குழந்தைய கூட ஒரு மரியாதை. இதுக்கு பதில் சொல்லுங்க. KR நாராயணன் போன்ற ஜனாதிபதிகள் ஏற்றுக்கொள்ளாத, அவர்கள் அனுமதிக்காத இடத்தில் அவர் ஏக வசனத்தோட சில இஸ்லாமிய அமைப்புகள் விமர்சிச்சு வராங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். அதுதான் என்ன சொல்றேன், அவர் என்ன சொல்றாரு, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கூறுகள்ல ஒன்று மறுமை, இன்னொரு நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது, உலகம் அறிந்த பிறகு இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் கூடுவோம். அதை அக்னி சிறகுகள் அவருடைய புத்தகத்தில் கடைசியாக முன்னிலே என் அன்னை என்ற இதில் சொல்றார், என் அன்னையே நாம் மீண்டும் சந்திப்போம் அந்த மாபெரும் நியாய தீர்ப்பு நாளில் சொல்றார். அப்ப இன்னொரு கியாமத் நாள் என்று சொல்லக்கூடிய நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது என்பதை அவர் நம்புகிறார், அவர் தாய்க்கு எழுதுகிறார். அப்ப அவர் இஸ்லாமியரா, இஸ்லாமியத்தை விட்டு வெளியே போயிட்டாரா அப்படின்ற சர்டிபிகேட்டை நாங்க தர முடியாது. ஆனால் அப்படி கொடுத்து அவர் இஸ்லாமியரே கிடையாது அப்படின்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய அவரை ஏக வசனத்துல ஒருமையில குறிப்பிட்டு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாதிரி யாரும் யாருக்கும் சான்றிதழ் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் இவருடைய நடைமுறைகள்
குழப்பங்களுக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் வந்து சொன்னா இல்ல நான் என்ன இத சொல்றேன் பத்தி பேசுறீங்க சார். அவர் நாட்டுக்காக நீ ஒட்டுமொத்த உலக நன்மைக்காக செஞ்ச எவ்வளவோ விஷயத்தை போயிட்டு அவரை பார்த்தாரு, அவர் முன்னாடி இப்படி உட்கார்ந்தாரு, இதை ஏத்துக்கிட்டாரு. இல்ல நீங்க அதை சாதாரணமா நீங்க நினைக்க முடியாது. நீங்க மிகப்பெரிய செயலை இல்ல நீங்க அப்படி ஒரு சாதாரணமாக அதையும் இதையும் சாதாரணமாக நீங்க நினைக்க முடியாது. அப்படி ஒரு சாதாரணமாக நீங்க அப்படி ஒரு நினைவுகளை வைத்து அதை பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், அதாவது கீதையை வைத்து அவர் ஒரு மத அடையாளம் கொடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றதுக்கும், அவர் வந்து இந்த மதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூறுகளை இப்படி செயல்படுத்தல, இப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்றதும் ஒரு மதத்துக்கு அப்பாற்பட்டு, ஒரு இனத்துக்கு, மொழிக்கு, ஒரு மாநிலத்துக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு ஒரு நாட்டுக்கே சொந்தமா இருக்கக்கூடியவரை ரொம்ப சிறுமைப்படுத்துற மாதிரி இல்ல. அதாவது இது சிறுமைப்படுத்துவதில்லை. ஒருத்தர் வாழ்ந்தார், அதாவது இறந்து விட்ட ஒருவரை பத்தி நல்லதை பேசுறது தான் சிறந்தது. நான் வந்து அதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் ஒரு முன்மாதிரியாக எடுக்க வேண்டியவர்களாக நாம் சொல்லப்படும் போது அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் இல்ல, அதாவது இந்த பின்னடைவுகளையும் அதாவது சமரசம் செய்து கொண்டுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் என்று சொல்லக்கூடிய அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு அவர்களுடைய கொள்கையை தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மதிக்கக்கூடியதை தானும் மதித்தால் தான் இங்க ஒரு இலக்கை அடைய முடியும்ன்ற ஒரு தப்பான சித்தாந்தத்தை அவர் சரி காணுவது என்பது முன்மாதிரி அல்ல. கொச்சை என்றது அல்ல, ஒரு சரியான கொச்சை அல்ல. ஒருத்தருடைய, அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு நாட்டில் ஒரு முக்கியமான நபர் அவருடைய உயர்ந்த லட்சியங்களை பேசும்போது அவருடைய சில தவறுகள் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதையும் விவாதிக்கணுங்க. எதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் மூடிட்டு அவர் உயர்ந்தவர், அவர் தூய்மையானவர், அவர் சரியானவர், அதில் மாற்று கருத்து நான் சொல்லல. அவர் ஒரு இலக்குக்காக வேண்டி பாடுபட்டார். இந்த காலத்தில் ஒரு பதவி கிடைத்தால் அந்த பதவியை வைத்துக் கொண்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் பொண்ணுக்கும் ஆசைப்படாத இருந்தார் என்றதெல்லாம் உயர்ந்தது. ஆனால் தன்னுடைய அடிப்படையில் சமரசம் செய்து கொண்டாரு, ஆதிக்க சக்திகளுக்கு அடிபணிந்து போயிட்டார். அந்த நாட்டில் பகவத்கீதை வைப்பது சரியில்லைன்னு நீங்க கருதுறீங்க. அதே வேளையில இப்படி இன்னைக்கு அவர் இஸ்லாமியர் இல்ல, அவர் இஸ்லாமியராகவே ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு அமைப்பு சொல்லுது. அவர்கிட்ட இந்த குறைகள் இருக்குன்னு திரு அப்துல் சமத் பட்டியலிடுறார். இன்னைக்கு ஒரு மத அடையாளங்கள் எல்லாம் தாண்டி நாடு போற்றக்கூடிய ஒரு மாமனிதனை இப்படி விமர்சிப்பது ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அது ஒரு தவறான விஷயம். ஏன்னா அப்துல் கலாம்ன்றவரை வந்து ஒரு இஸ்லாமியராக பார்க்க முடியாது, அதே மாதிரி ஒரு இந்துவாகவும் அடையாளப்படுத்த முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இந்தியனாக நிற்கிறார். ஒவ்வொரு இந்தியனுக்கும் அவர் வந்து வழிகாட்டியாக இருக்கார். இறந்தவரை பற்றி நல்லதாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லவரை பற்றி நல்லதாக தானே சொல்ல முடியும், எப்படி தப்பாக சொல்ல முடியும்? அவர் பண்ண எல்லா விஷயங்களும் நல்லது. ஒவ்வொரு இளைஞர்களுக்கான வழிகாட்டியாக இருந்திருக்காரு. தன்னோட வாழ்க்கையில் எளிமையும் தூய்மையும் கடைபிடிச்சிருக்காரு. இது இல்லாமல் நம்ம அங்கே புஸ்தகம் வச்சதை பற்றி பேசினாங்க. எல்லா புஸ்தகம் தானே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு புத்தகத்துக்கு மட்டும்தான் செலவு வச்சுருக்காங்க, பெர்மனன்ட். மற்றதெல்லாம் டெம்பரரி, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுவும் இந்த பிரச்சனை கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வச்சுருக்காங்க. ஓகே இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் பார்த்தேன். சரி, அப்புறம் இந்து மத சன்னியாசிகளை போய் பார்த்தாரு, கீதையெல்லாம் பத்தி பேசுறாரு, நீங்களே தான் சொல்றீங்க. அவரும் தழுவிய சில விஷயங்கள் தானே இதுல வந்து. அதுலயும் ஒரு விஷயம், அதாவது சகோதரர் சாமானியன் பேசும்போது சொல்றாரு அவர் வந்து எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தாரு, எல்லாத்தையும் சமமா மதிச்சாருன்னு சொல்லி. அதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அவர் வந்து முழு இஸ்லாமியராக வாழவில்லை, சமமாக வைத்தார். அதை கூட நீங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட சாதியின் ஒரு மதத்தினுடைய அடையாளமாக அவரை மாட்ட திணிக்கிறீங்க? அதாவதுங்க சகோதரர் அப்துல் சமத் சொல்லும்போது சொன்னாரு, பல ஜாதிகள் இருக்கிற இதுல வந்து எப்படி ஏத்துக்க முடியும், இஸ்லாம் எல்லாரையும் சமமாக, இஸ்லாமிய சமுதாயத்துல மதத்துல ஜாதிகளே இல்லைன்னு சொல்ல முடியுமா? It is not a Hinduism versus Islam debate. சார் இல்ல சொல்லுங்க, நான் கடைபிடிக்கிறேன், பதில் சொல்ல வாய்ப்பு கொடுங்க. மிஸ்டர் ஹரி நான் கடைபிடிக்கிறேன் சொல்லிக்கிறேன். I will not be drawn to that debate. நீங்க இதவன பாருங்க, ஆனா நான் கடைபிடிக்கின்ற மதிக்கின்ற ஒரு மதத்தை கொச்சைப்படுத்துவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த மதத்தை அவமதிப்பதையும் எந்த மதத்தை கொச்சைப்படுத்தவில்லை. நீங்கள் சொல்லுகின்ற இஸ்லாமிய மதத்திலே ஜாதிகள் இல்லையா? நம்பர் 1. நம்பர் 2, நாங்க சமமாக பாவிக்கிறோம். ஏன் அரேபிய நாடுகளிலே குண்டு வெடிக்கிறது, மசூதிகளில எல்லாம் ஒரே மதம் தானே, ஏன் வெடிக்குது? அதனால எங்களை அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்ற ஒண்ணு. இன்னொரு விஷயம், நீங்க இந்த சப்ஜெக்ட் குண்டு வைக்கிறத பத்தி தனியா விவாதம் வைங்க, யார் யார் வைக்கறாங்க பேசுவோம். அவர் அதை சார் ஒரு நிமிஷம் நியாயமா நடந்தீங்களா? அவர் சொல்லும்போது அப்ஜெக்ட் பண்ணாரா? நான் அப்ஜெக்ட் பண்ணீங்களா? இப்ப சொல்ல என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் அப்ஜெக்ட் பண்ணீங்களா? அவரை அப்படி சொல்வது இஸ்லாமிய பேசுறீங்க சொல்வது அவர் இல்லையா தான் கேட்டேன்.
நீங்க அப்ஜெக்ட் பண்ணல, நீங்க அப்ஜெக்ட் பண்ணல. அப்ஜெக்ட் இப்ப பண்ணி போறதுல அப்ப பண்ணிருக்கணும் சார். ஒரே நிமிஷம் சார், பண்ணிருக்கணும் கேள்வி சார். ஒரே நிமிஷம், ஒரே ஓகே மூல கேள்வி சார். ரெண்டு பேர் வேணா சார், ஒரே ஒரு மூல கேள்வி சார். ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். என்ன பொறுத்த வரைக்கும் கொச்சைப்படுத்தாதீர்கள். மிகப்பெரிய மகான் இந்த நாட்டுல பல பேருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய மகானை அவமதிக்காதீர்கள். எதிர்நீச்சல் படத்துல நாகேஷ் சொல்வாரு, ஒரு பெரிய வெள்ளத்தாள்ல ஒரு புள்ளி வச்சுட்டு இது என்னன்னு கேட்பாரு, கரும்புள்ளின்னு. இவ்வளவு இருக்கும்போது, இவ்வளவு வெள்ளையா இருக்கும்போது அதெல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னா, வாழ்க்கையில அகம்புறம் என்று இருக்கும்போது சில புள்ளிகள் கூட இருக்கலாம், அது கரும்புள்ளியான்றது வேணாம், கடி இருக்க காய் கவர்ந்தற்று. நான் என்ன சொன்னேன், ஜாயிண்ட் பார்லிமெண்டரி மீட்டிங்ல அப்துல் கலாம் அவர்கள், நானே ஒரு கவிதை எழுதினேன், அதை படிக்க விரும்புகிறேன் சொல்லி சொல்றாரு. ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என்னுடைய சிகரம், தேடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என்னுடைய புதைகள், வெறும் கடலில் நீந்திக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என்னுடைய அமைதிக்கான தீர்வுன்னாங்க. அந்த நாகாலாந்துல ஒரு பெண் கேட்டாங்க, உங்ககிட்ட அமைதிக்கான தீர்வு எங்க இருக்குது, நோன்பு பெருநாள் மீது நீங்க என்ன கேட்பீங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் ஒன்று கூடி இணக்கமாக வாழ வேண்டும் என்பதைத்தான் அப்துல் கலாம் அவர்கள் அன்றைக்கும் அந்த 8 வயது சிறுமிக்கு பதிலாக சொன்னார். நான் என்ன கேட்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாழ்மையான கருத்து, மரியாதைக்குரிய தருண் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, திருக்குறள் மூலமாக இந்தியாவே இணைக்கலாம் என்று சொன்னவர், பாராளுமன்றத்தில் திருக்குறள் எல்லாம் எழுதணும்னு சொல்றவரு, திருக்குறள் தினத்தை திருவள்ளுவர் தினத்தை இந்திய மொழிகளுடைய தேசிய தினமாக கொண்டாடணும்னு சொல்றவரு, ஏன் உங்களுக்கு திருக்குறள் வைக்கணும்னு தோணலன்றதா என்னுடைய கேள்வி. இந்த பகுதியில் டாக்டர் அப்துல் கலாமுடைய முன்னாள் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். டாக்டர் கலாமோடு நீண்ட காலம் பணியாற்றியவர் நீங்க. உருவ வழிபாட்டுக்கே எதிரானவர் அவர் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. அது நீங்க இன்னும் விரிவா விளக்குவீங்க நம்புறேன் இந்த கேள்வியை தொடர்ந்து. இதை தாண்டி இந்த ஒரு பகவத்கீதை வைத்ததுல சர்ச்சை எழுந்திருக்கு, தொடர்ந்து நிறைய சர்ச்சைகள் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு சிலைகளை இந்த நினைவு மண்டபத்தில் வைப்பது அப்படிங்கிறது அடுத்தடுத்த தலைமுறைக்கு இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இந்த ஒரு நினைவகத்தை விசிட் பண்ணக்கூடிய அடுத்த சந்ததியினருக்கு அவருடைய வாழ்க்கையை பற்றி புரிந்ததுக்கு ஒரு வழியாயே இருக்காது. திரு பொன்ராஜுடைய முதற்கட்ட கருத்து. அதாவது டாக்டர் கலாம் அவர்களை ஒரு இந்த மத நூல்களை பற்றி எழுந்த இந்த சர்ச்சையின் காரணமாக அப்துல் கலாமை ஒரு மதங்களுக்கு அப்பாற்பட்ட மனிதராக, ஒரு இந்தியராக நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் அப்படியே தான் வாழ்ந்தார், இந்தியராக தான் வாழ்ந்தார். ஏன் இந்த சிலை வழிபாட்டிற்கு எதிராக, உருவ வழிபாட்டிற்கு எதிராக நான் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, அதாவது அரசியல் தலைவர்கள் பேரில் சிலைகள் வைக்கும் பொழுது, இப்போ பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேரில் சிலை இருக்குது, தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேரில் சிலை இருக்குது, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பேரில் சிலை வச்சுருக்காங்க. இந்த சிலைகள் வைத்தது என்னாச்சு அப்படின்னா, நம்ம வரலாறு பார்த்துருக்கோம். போகக்கூடிய காலகட்டங்களில் அந்த சிலைகளை ஜாதி அடையாளங்கள், மத அடையாளங்கள், மொழி அடையாளங்களை வைத்து அந்த தேசிய தலைவர்களை சிறுமைப்படுத்திடுறாங்க. அதனால் தேசிய தலைவர்கள் பெயர் வேண்டும் என்று சொன்னால் சிலைகளை கூடாதுன்னு சொல்லுவான். மகாத்மாக்கு இன்னும் சிலைகள் இருக்கு, அது அதை தவறுன்னு சொல்ல போறோம். நீங்க டாக்டர் கலாம் இறந்த பிறகு வீடுகள்ல, சாலைகள்ல அவருடைய புகைப்படங்களை வச்சு பூஜை பண்ணாங்க, வணங்கினாங்க. சோ அது போலத்தானே. அதாவது மக்கள் இன்னைக்கு ஒரு சிலையை ஒரு அடையாளமாக பார்க்கிறார்கள். அவர் தங்கள் போற்றக்கூடிய தலைவர்களை சிலையாக வைத்து வணங்குகிறார்கள். அதில் தவறு கிடையாது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அப்துல் கலாம் அவர்களது பார்வையில், ஏன்னா பாராளுமன்றத்தில் அவர் 11வது குடியரசுத் தலைவர் இருந்த பொழுது ஒரு தேசிய தலைவரது சிலையை திறப்பதற்காக சபாநாயகர் அவர்கள் அவரை அழைப்பு விடுத்தார்கள். அப்பொழுது அவர் அதை மறுத்தார். அது ஏன்னு நான் கேள்வி கேட்டேன், ஏன் சார் நீங்கள் சிலையை திறக்க வேண்டியதில்லை சார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் இந்த கருத்தை சொன்னார். இது மாதிரி அதுக்கு பதிலாக ஒரு தலைவர்களது சிலை என்பது முக்கியம் இல்லை, ஆனால் அவருடைய கொள்கைகள் முக்கியம். அந்த கொள்கைகள் வளரணும்னா அவர் கொள்கைகள் சார்ந்த ஒரு கல்வி நிலையங்களோ, ஒரு ஆராய்ச்சி நிலையங்களோ, ஒரு நூல் நிலையங்களோ உருவாக்கலாம். எனவே இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அவர் தெரிவித்ததுனால தான் நான் சொன்னேன், அவர் இந்த தலைவர்களது சிலையை வைத்து அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டாம். எனவே அப்துல் கலாம் அவர்கள் சிலை திறந்தார் என்று சொன்னால் அது சவுத் ஆப்பிரிக்காலையும் அமெரிக்காவிலையும் சென்று மகாத்மா காந்தி அவர்களது சிலையை மட்டும்தான் அவர் திறந்திருக்கிறார். அதுக்கு மட்டும்தான் மாலை அணிவித்திருக்கிறாரே ஒழிய மற்ற எந்த சிலைகளுக்கும் மாலை அணிக்கவில்லை.
அதனாலதான் அதுபோல ஒரு உயர்ந்த அவரோடு ஸ்தானத்துல அவர் இன்னைக்கு எண்ணங்களை தேசம் அவரை வைக்குது அப்படிங்கறத நம்ம அறிவோம். சோ அது வந்து அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டாமா? சார் நீங்க ஒரு சிலை வச்சா பரவாயில்ல, நீங்க டிஆர்டிஓல இருந்து ஒரு சிலை வச்சாங்க, அதுல எந்த பிரச்சனையும் வரல. போன வருஷம் வச்சாங்க டிஆர்டிஓல வந்து மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்களும் அன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் அவர்களும் வந்து அந்த சிலையை திறந்து வச்சாங்க. டிஆர்டிஓ சொல்லலாம். அப்போ ஏதாவது சர்ச்சை வந்ததா? இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து உள்ளே போனீங்கன்னா போன உடனே வீணையோட ஒரு சிலை இருக்குது, அது காவியோட இருக்குது, அதில் வந்து இப்போ பகவத்கீதையை பொறிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலை இருக்குது, எங்கே பார்த்தாலும் சிலையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த சிலைகளை பார்க்கும் பொழுது அப்துல் கலாமை நேரடியாக பார்த்தவன் என்ற முறையில் சொல்கிறேன், அந்த ஒரு ஃபீலே இல்லை. அந்த சிலை அவரை பார்த்த மாதிரி இல்லை, அது வேற மாதிரி இருக்கு. அப்போ அது இப்படிப்பட்ட ஒரு சிலைகளை வந்து வைத்து அந்த எண்ணங்களை வந்து நம்ம வந்து பிரச்சனை ஒரு மத பிரச்சனை வரும் பொழுது இந்த சிலைகள் ஒரு மத பிரச்சனையை உருவாக்குகிறது என்ற நிலையில் அந்த சிலைகள் தேவையில்லை, அந்த சமாதிக்குள்ள அந்த நினைவிடத்துக்குள்ள அந்த சிலைகள் தேவையில்லை என்ற கருத்து தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் அப்பாற்பட்ட ஒரு மாமனிதர். அவர் திரு பொன்ராஜ் அவர்கள் பேசுகிறாங்க, அங்க வந்து அது காவி நிறத்துல இருக்குன்னு அவரும் போய் பார்த்துருக்கிறாரு, நானும் பார்த்துருக்கிறேன். எந்த இடத்துல காவி இருக்குன்னு அவர் சொல்லணும், ப்ரௌன் எல்லாம் எப்போ காவி ஆச்சுன்னு சொல்லணும். ஒன்று. இன்னொன்றுங்க, போன வருடம் 2016 முதல் நினைவு தினத்தில் அந்த அப்போ சிலை அமைக்கப்பட்டது. அந்த சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செய்தவர் திரு பொன்ராஜ் அவர்கள். அதில் பிரச்சனை இல்லைங்கிறார். இல்லைங்க, நம்பர் இப்போ ஒரு சிலை தான், நான் மாலை போட்டு மரியாதை செய்யல. நீங்க அங்க சிலையை நான் சிலைக்கிட்டே போகல, போட்டோஸ் வரும், செலக்டே நான் போகல ராகவன், நல்லா தெரியுமா? நீ என்ன போட்டோ பாருங்க, போட்டோ பாருங்க. நான் இப்படி கேக்குறேன், ராமேஸ்வரத்துல செலக்டே நான் போகல. திரு பொன்ராஜ், நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு சிலையை பத்தி அப்ஜெக்ட் பண்றேன், நீங்க அன்னைக்கு 2016 ஏன் அப்ஜெக்ட் பண்ணல? அப்ப சிலை இருந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். சிலையை பத்தி அப்ஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ராகவன். இல்லங்க, அதுதான் சிலையை வந்து ஒரு பிரச்சனையா உருவாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்ல. சிலை வழிபாடு என்பது தமிழருடைய வாழ்வில் ஒன்றி போன ஒரு கலாச்சாரம். அவசியம் இல்ல. இன்னைக்கு வந்து திரு பொன்ராஜ்ங்கிற முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் என்றவர் வேறு, இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பொன்ராஜாக பேசும்பொழுது இந்த அப்ஜெக்ஷன் காவி பிரவுன் இதெல்லாம் பேசுறாங்க. திரு பொன்ராஜ் அவர்கள் அவர் அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகராக இருக்கிறது என்ன நல்ல நண்பர், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எப்பொழுது அரசியல் தலைவராக மாறினாரோ அவருடைய இது மாறி. இது ஒரு பர்சனல் கமெண்ட். நான் வந்து என்ன சொல்றேன்னா, அப்துல் கலாம் என்ன மீன் பண்ணியிருக்காரோ அவரோடு இருந்தவன் என்ற முறையில் அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்றேன். அவருக்கு வந்து தலைவர்களுக்கு சிலை வைப்பது பிடிக்காது. நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, நீங்க போய் நல்லா வீடியோ பாருங்க, நேரடியா போய் பாருங்க. வந்து அந்த கலர்ல இருக்கதால அது சொல்றேன். நேரடியா நானும் தான் பார்த்தேன். திரு பொன்ராஜ், நானும் தான் பார்த்தேன். நீங்க கலர் வேணா நீங்க மாத்திக்கலாம். பிரச்சனை சிலையா கலரா வீணையா இல்லாட்டி இதுல இருக்கக்கூடிய புத்தகம் அவர் மீன் பண்ணும்போதே புரியுது. காவின் எப்ப அண்டர்லைன் பண்ணி பண்றாரோ அப்பவே நீங்க வந்து நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க பேசாதீங்க. அதாவது என்றைக்கு வந்து போன வருடம் சிலை வைக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, அப்துல் கலாம் வந்து நீங்க வந்து மதத்தை தாண்டி அவர் வந்து ஒரு மனிதத்தை வென்றவர். அவர் நீங்க வந்து எல்லா மதங்களும் இருக்கக்கூடிய அன்பு அறநெறி என்ற தத்துவத்தை எடுத்து அத்தனையும் பின்னி பிணைந்த ஒரு இந்தியராக நான் பார்க்கிறேன் அவரை. நீங்க வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்கக்கூடிய பிரச்சனை வந்த பிறகு ஜனாதிபதி ஆக்கணும், எங்களுடைய ஆட்சியில தான் ஜனாதிபதி ஆக்கணும். அந்த மாபெரும் இந்தியர், அந்த மாபெரும் இந்தியர் எதிர்க்கட்சியோட பங்கு இருந்தது. நான் இல்லன்னு சொல்றேங்க, அந்த மாபெரும் இந்தியர் இரண்டாவது முறை ஜனாதிபதியா வராம பார்த்து கொண்டது எதிர்க்கட்சிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாபெரும் இந்தியர் ஜனாதிபதி ஆக்கணும். அதனால நாங்க வந்து அவர் அப்படி பார்க்கல. அதுக்கப்புறம் வாய்ப்புகள் நிறைய வந்தது. அரசியல் அதுக்கு வேணாம். இப்ப திரு பொன்ராஜ், உங்களோட பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. you were saying something. அதாவது இங்க பாருங்க, வந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்து அவர் வந்து நீங்க வந்து ஒரு இந்தியரா நீங்க பார்க்கும் பொழுது அது அனைத்து மதங்களையும் உள்ளடக்கிய ஒரு இந்தியராக நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் அப்படித்தான் வாழ்ந்தார். ஒரு இஸ்லாமியராக அவர் பிறந்திருக்கிறார். இஸ்லாமியராக பகவத்கீதை புத்தகம் அங்க வைத்தது அப்படிங்கிறது அதுல இருந்து வழிவிய ஒரு விஷயம்.
சார் நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க சார், அதாவது டிஆர்டிஓ ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சிலையை வைக்கிறோம், பக்கத்தில் பகவத்கீதை வைக்கணும்னு ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுதே, அதாவது நேஷனல் மெமோரியல் சார், இது வந்து தேசிய நினைவு சின்னம். அப்போ தேசிய நினைவு சின்னம் இந்திய அரசால் அமைக்கப்படுகிற தேசிய நினைவு சின்னத்தில் நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது, முக்கியமான டிசிஷன் எடுக்கும் பொழுது ஒரு எந்த விதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வரும் என்பதை தெரிந்து எடுத்திருக்க வேண்டும். அதனால அப்ப எடுத்திருந்தா ஒரு திருக்குறளை வச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இல்ல திருக்குறளையும் ஏதாவது திருக்குறள் வச்சிருந்தா பிரச்சனை இல்ல, பகவத்கீதையும் குரானையும் பைபிளையும் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீங்க இதை வச்சுட்டு திரும்பி கொண்டாந்து அதை வச்சு அப்புறம் திரும்பி எடுத்து அரசாங்க செயலியே திரு பொன்ராஜ், அரசாங்க செயலி அத உங்களுக்கு நல்லா தெரியும், அரசாங்கம் எடுத்து செஞ்சது எல்லாமே. அந்த அதிகாரத்தை இல்ல, டிஆர்டிஓ என்பது பாதுகாப்பு துறையினுடைய ஒரு பிரிவு, அரசாங்கம் தான் செய்யுது. டிஆர்டிஓ என்பது பாதுகாப்பு துறையினுடைய ஒரு பிரிவு. இந்த 2 புத்தகங்களையும் கொண்டு வைத்தது யார்? அதற்கு வந்து அனுமதி கொடுத்தது யார்? யாரும் அனுமதி கொடுக்கல சார். அந்த புத்தகத்தை வந்து வைக்கிறதுக்கு அனுமதி அப்புறம் எதுக்கு வச்சாரு அவரு? அப்புறம் எதுக்கு வச்சாரு? மத புத்தகங்களை எதுக்கு வச்சாரு அவரு? அங்க வந்து தொடர்ந்து எழக்கூடிய ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது அது யார் காரணமோ, இது சம்பந்தப்பட்ட எல்லோரும் உணரணும், இது வந்து அவருக்கு செய்யக்கூடிய பெருமையான. அப்துல் சமத், உங்களுடைய இறுதியான கருத்து, அந்த புத்தகத்தை நீக்கிட்டா அந்த சர்ச்சை முடிஞ்சிச்சு இல்லையா? இல்லை, அதாவது வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அறிவியல் ஆலோசகர் அவருடைய டாக்டர் கலாம் அவருடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் சொன்னது மாதிரி, அவர் சிலையை விரும்பவில்லை, சிலை திறப்பதையும் விரும்பவில்லை. அப்போ அவருடைய எண்ணத்துக்கு தகுந்தால் போன்று அங்கிருந்து அவருடைய சிலைகள் முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும். அதோடு சேர்த்து அவரை ஒரு இந்துத்துவ சிமிழுக்குள் அடைக்கக்கூடிய சதியிலிருந்து மீட்பதற்காக பகவத்கீதை உள்ளிட்ட எந்த மத நூல்களுமே அவருடைய சிலைகளை அகற்றுவது சென்சிட்டிவா இருக்குமா? இல்ல, அதாவது வந்து சிலை அமைச்சாச்சு, ஆயிரக்கணக்கான மக்கள் பேக்கரம்ல வந்து பார்த்தாச்சு, நீங்க எல்லா சிலையும் எடுப்பதுங்கிறது சரியான? அதாவது சிலை தொடர்பாக ஒரு சர்ச்சை ஏற்படும் பொழுது அந்த சர்ச்சைக்குரிய சிலையை வந்து நீங்கள் எடுத்துட்டு, ஏகப்பட்ட சிலை உள்ளே இருக்குது, எங்கே போனாலும் சிலையாக இருக்குது, அது வந்து ஒரு நினைவிடத்துக்குள்ள ஒரு அமைதியான நினைவிடமாக இருக்கணும். நீங்கள் அப்படியே சிலை வைக்கணும்னா நினைவிடத்துக்கு வெளியே ஏற்கனவே வச்ச மாதிரி ஒரு சிலையை வச்சுக்கோங்க. அதனால் வந்து உள்ளுக்க சிலை இருப்பது வந்து நீங்கள் வந்து சிலை அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கொண்டு வர்றதுனால அந்த சிலையை எடுப்பது என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும். என்னுடைய இறுதி கருத்தை நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னுடைய இறுதி கருத்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது அப்துல் கலாம் அவர்கள் எந்த ஒரு நாடும் ஜாதியை, இனத்தை, மதத்தை, மொழியை எந்த நாடு தூக்கி பிடித்ததோ அந்த நாடு அழிந்ததாகத்தான் வரலாறு. எனவே மதம் தொடர்பான சர்ச்சை இந்தியாவுக்கு இந்த நேரத்தில் தேவையில்லை என்று நான் சொல்றேன். அவர் சொன்னபடி அறிவில் சிறந்த வல்லரசாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் growth பாதையில் இந்திய அரசு நடைபெற வேண்டும், நடைபோட வேண்டும். சகித்து தன்மையோடு கூடிய ஒரு மதச்சார்பின்மை கோட்பாட்டை இந்திய அரசு கடைபிடிக்க வேண்டும். அறிவால் சிறந்த வல்லரசாக இந்தியாவை மாற்றினால் மட்டுமே அப்துல் கலாமிற்கு மத்திய அரசு செலுத்தக்கூடிய ஒரு நன்றியாக இதை நான் பார்க்கிறேன். ஓகே, திரு சமத். அதாவது சகோதரர் பொன்ராஜ் அவர்கள் சொன்ன கருத்தையே நானும் வழிமொழிகிறேன். அவருடைய நினைவுகளை போற்றக்கூடிய வகையில் மற்ற எல்லாம் உள்ளே இருக்கட்டும், சிலைகள் முழுவதுமாக அங்கேருந்து எடுத்துறது தான் சரியானதாக இருக்கும். அதே நேரத்தில் இதை முழுவதுமாக அவரை வந்து கொண்டு போய் இந்துத்துவ சிமிழுக்குள் அவர் ஒரு இஸ்லாமியர்களாக கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் யாரும் இங்கே கோரிக்கை வைக்கல. அவர் இஸ்லாமியர்கள் அப்படி சொல்லல. அவர் எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிறன்ற பேரில் அவர் வந்து அந்த இஸ்லாமிய அந்த இதுக்குள்ளார இருந்து வெளியே வந்துட்டார். அதை விட்டுருங்க. நாம் என்ன சொல்றோம் சொன்னா, அவர் ஒரு தன்னை இந்தியராக காட்டிக்கொண்டு அவர் எதையெல்லாம் செய்தாரோ அந்த அடிப்படையில் அவர் இருக்க விடுங்க. அவரை வந்து கொண்டு போய் ஒரு இந்துத்துவ சிமிழுக்குள் அடைத்து மூடக்கூடிய அந்த சதியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது எனக்கு பிடித்த கவிதை என்று 3 வரிகளை டாக்டர் கலாம் அவர்கள் சொன்னார்கள். மனிதநேய உணர்வுகளை கொண்டது ஆன்மீகம், மதம், இனம், மொழி, பிரதேச உணர்வுகளை தாண்டியது அறிவியல் என்று சொல்லிவிட்டு அதிகாரத்தின் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு கொடுமை செய்பவர்களுக்கு தர்மமே யமனாகிவிடும் என்று சொன்னார்கள். இப்படி பகவத்கீதை மாத்திரமே வைத்தது அதிகாரத்தினுடைய கொடுமை. இதை வைத்தது டிஆர்டிஓ என்பது பாதுகாப்பு துறையினுடைய ஒரு பிரிவு. ஆகவே நிர்மாணித்த பராமரித்த இந்த அரசாங்கத்திற்கு தான் அந்த இது இறுதியான கருத்து. பாலமுருகன், எந்த ஒரு மதத்தினுடைய அடையாளமாக ஐகானாக அப்துல் கலாமை மாற்றுவது என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். அதேமாரி அங்கே ஒரு மதத்தினுடைய நூல் வைத்ததுக்கு பதிலாக திருக்குறள் வச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அக்னி சிறகுகளாவது வச்சிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அதுவும் இருக்கு இதுவும் இருக்குங்கிறாங்க அவங்க.
இல்லை, இது டெம்பரரி, அது பெர்மனெண்ட், அதான் வித்தியாசம். ஓகே, எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கணும் நம்ம. அது ரியல் புத்தகம், இது வெறும் சிலைங்கிறாங்க. இல்லை, இது எப்போ வேணாலும் எடுக்கலாம், அது பார்த்துக்கலாம். ஓகே, லாஜிக்கல். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட இறுதியாக கேட்க விரும்புவது, அவர் வந்து மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர், பகவத்கீதையும் நேசித்தாரனால வச்சிருக்கோம் அப்படிங்கிறீங்க. சர்தார் பட்டேலுக்கு பெரிய சிலை வைக்க போறீங்க, அதில் குரானையும் பைபிளையும் கையில் வைப்பீங்களா? சார், அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை மையமாக வைத்து வந்தது. பட்டேலும் அந்த மாதிரி போட்டோ அவருக்கு இருந்ததுன்னா அதையும் வச்சுக்கலாம், என்ன தப்பு இருக்கு? நாம என்ன சொல்றேன், நீங்க தான் எங்களை வந்து அது இதற்கு எதிரானவர்கள் மாதிரி பிக்சர் பண்ண பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், பகவத்கீதை வரும்பொழுது இந்த உலகத்துல இஸ்லாமும் கிடையாது, கிறிஸ்துவும் கிடையாது. நீங்க பகவத்கீதை ஒரு இந்து மத நூலா பார்க்க முடியாது, அது இந்து மத நூல் கிடையாது. இந்த நாட்டுடைய டாக்டர் கலாம் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் பகவத்கீதையும் விரும்பினார்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அங்க வைக்கும் போது ஒரு சென்சிட்டிவிட்டி இன்வால்வ். திரு நரேந்திர மோடி அவர்கிட்ட அந்த குல்லா கொடுக்கும் போது அதை ஏற்க மறுத்தார். இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் டாக்டர் அப்துல் கலாம் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர், அவருடைய சிலை கிட்ட பகவத்கீதையுடைய சிலையை வைக்கிறீங்க பாருங்க. இப்போ மீண்டும் புரிஞ்சுக்கோங்க, யாரும் எதையும் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் தலையில தொப்பி போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்னுடைய மதசார்பற்ற தன்மையை நிரூபிக்கிறதுக்கு உங்க நெத்தியில நீங்க வந்து பட்டையை அடிச்சுக்கணும், திருநீர் பூச்சிக்கணும் நான் சொல்ல வரல. நீங்க உங்க தொப்பி என் தலையில போடாதீங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன வேணா போட்டுக்கோங்க. ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் பகவத்கீதையை படித்தார், போற்றினார். இல்லங்க, நான் எங்க சொன்னேன், அதனாலதான் குர்ஆன் இருக்குது அங்க. அப்புறம் எங்க குர்ஆன் தான் இருக்குது. நான் என்ன சொல்றேன், முதல்ல பகவத்கீதை ஒரு இந்து மத நூல்னு நீங்க கன்ஃபைன் பண்ணீங்க. பிறப்பின் பெயராலே நால்வர்ணத்தை போதிப்பது பகவத்கீதை என்று சொல்றாரு. அவர் குர்ஆனை சொல்றாரு. எங்களுக்கு மாறுபட்ட கருத்து பிறப்பின் பெயராலே நால்வர்ணத்தை போதிக்கின்ற ஒரு நூல் தான் பகவத்கீதை. திரு அந்திரிதாஸ், நீங்க எந்த கருத்து வச்சுக்கோங்க, என் கருத்தை சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. நான் பேசும்போது நீங்க உங்க கருத்தை சொல்றீங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. எங்கள் கருத்து, இந்த நாட்டுடைய போற்றப்பட வேண்டிய நூல் பகவத்கீதை, அது இந்து மத நூல் கிடையாது. நாடு போற்றக்கூடிய, உலகம் போற்றக்கூடிய அப்துல் கலாம் அவரை மையப்படுத்திய இந்த சர்ச்சைகள் இட்ஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். முடிவுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நியாயமான மரியாதை அப்படின்னு சார்ந்தவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக உணர வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் இது பல தரப்புல பெரிய சர்ச்சையாகுது. சில அமைப்புகள் அவர் இஸ்லாமியரே இல்லைன்னு சொல்லிட்டு பேசுவதும், புத்தகம் வைப்பதும், நீக்குவதும் என ஒரு மனிதருக்கு செய்யக்கூடிய மரியாதையா அப்படின்னு நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.